ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் 3ஆம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமி நடக்குது. மேலும் அந்த தினத்தில் சந்திர கிரகணமும் நடக்குது. இதனால் இந்த குறிப்பிட்ட இந்த மேசராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் என்ன, இந்த சந்திர கிரகணம் முடிந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேசராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் எடுப்பதெல்லாம் ரஸ்க்கு போல் சாப்பிடக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே இவங்களுக்கு மூக்கு மேலே கோவம் வரும். இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கோவப்படுறது தான். அன்பு செலுத்துவதிலும் இவங்களை மிஞ்சிட வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரங்க எதுலேயும் எல்லாத்துலேயுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதற்காக ரிஸ்க் எடுக்கவும் தயக்கம் காட்ட மாட்டாங்க. ஆனால் சில சமயத்தில் ரிஸ்க்கு இவங்களுக்கு பலவீனமாக மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இவங்க துணிச்சல் நிறைந்தவங்க அப்படிங்கிறதுனால எந்த முடிவையும் வேகமாக எடுத்து செயல்படுவாங்க. அதே சமயத்தில் தெளிவான முடிவை எடுக்க தெரியாது. அப்படி எடுத்தாலுமே அந்த முடிவில் உறுதியாக அவங்க இருக்க மாட்டாங்க. எங்கு அநீதி என்றாலும் இவங்களுக்கு மூக்கு மேலே கோவம் வந்துடும். தவறுகளை அப்பப்பவே தட்டி கேட்பாங்க. இந்த கோவம் தான் மேச ராசினியரின் பலமும் பலவீனமாகவும் பார்க்கப்படுது. தன்னை பற்றியே நினைக்காம பொது நலத்தோடு அக்கறையாக இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு சுற்றி எப்பொழுதுமே நண்பர்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இவர்களின் முன் கோவத்திலும் நியாயம் உண்டு என்பதை புரிந்து கொண்டவங்க மட்டுமே மேசராசிக்காரர்கிட்ட நெருங்கி பழக முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலும் மேசராசிக்காரங்க தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் அப்படிங்கிறதுனால அசுர வளர்ச்சியை விரும்பாமல் நிதானமாக முன்னுக்கு வர வேண்டும் அப்படின்னு நம்புவாங்க. எந்நேரமும் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிகமாக கவனத்தோடு இருப்பாங்க. யாராக இருந்தாலும் அவங்கள எளிதில் நம்பிடுவாங்க. ஆனால் தனக்கு எதிரியாகவும் துரோகம் இழைத்தவர்களும் அவங்க வாழ்க்கையில் திரும்ப மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. மேலும் இந்த மேசராசிக்காரங்க இயற்கையை ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேசராசிக்காரர்கள் நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெண்களை உயர்வாக மதிக்கக்கூடியவங்க இவங்க. ஆபத்துகளில் பெண்களுக்கு உதவக்கூடியவங்க. மேசராசிக்காரங்களுக்கு மனைவியாக வருபவங்க கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் கூட்டு குடும்பத்தின் மீது அதிக நம்பிக்கை உடையவங்களாக அவங்க காணப்படுவாங்க. ஆனாலுமே அதிகமாக சம்பாதித்தாலும் சேமிப்பு பெரிதாக இவங்க கிட்ட இருக்காது. பூர்வீக சொத்து கிடைத்தாலுமே அதை வாங்க மறுத்துருவாங்க. இவங்க வாழ்க்கையில் 28 வயதுக்கு மேலே படிப்படியாக முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனாலும் 45 வயதுக்கு மேலே தான் சாதனை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பெரும்பாலும் மேசராசிக்காரர்களை நரம்பு பிரச்சனை பாதிக்கும். கீரை வகைகள், வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்ற விஷயங்களை நீங்கள் அதிகமாக உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேச ராசியின் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால சிவப்பு நிற தொடர்பான பொருட்களை நீங்கள் எப்பொழுதும் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
மேசராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறதே இந்த அம்மா பௌர்ணமிக்கு பிறகு ஏற்பாடாகும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை தக்க தருணத்தில் பார்த்து முறியடிச்சிருவீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி கிடைக்கும். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் சாத்தியம் இருப்பதால் பொறுமையோடு இருப்பது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாரோடு வெளி வட்டாரங்களுக்கு சென்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் வரக்கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். இழுப்பறையாக இருந்த அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீங்க. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலைகள் வரும். மேலும் உங்களுடைய அலுவலகத்தில் வழக்கமான நிலையே இருக்க போகுது. அதிகாரிகள் இணக்கமாக நடந்துக்குவாங்க. இன்னும் சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல தீர்வுக்கு வரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் செயல்படுத்தலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது. பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சாத்தியப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி மாதம் 27 மற்றும் மார்ச் 1, 3, 6, 8, 13. சந்திராஷ்டம தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 9 காலை முதல் 10, 11 இரவு வரை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 9. வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் தட்சிணாமூர்த்தி. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும், ஆதித்ய இருதயத்தை பாராயணம் செய்வதும் நன்மையை பன்மடங்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வியாழக்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மையை உங்களுக்கு 2 மடங்குல பல மடங்கு பெருகச் செய்யும். ஸோ இந்த பதிவை மேசராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் பரிகாரமாக பண்ணுங்கள். நல்ல பலனை உங்களுக்கு இந்த தெய்வங்கள் அனைத்துமே கொடுக்கும். சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களை எதுவும் செய்யாதீங்க. புதுசாக எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க. பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் கடவுளை முழுசாக நம்பணும். யாருக்கிட்டேயோ எந்த ஒரு விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுக்கு எப்போதெல்லாம் சந்தேகம் ஏற்படுதோ அப்பொழுது உங்கள் ஆசிரியர்கிட்ட நீங்கள் உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யுங்க. மற்றவங்களுடைய வேலையை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால பல விதமான பிரச்சனைகளை மாட்டிக்குவீங்க. அதனால் பார்த்து ரொம்ப பக்குவமாக இருக்கணும் இந்த மேசராசிக்காரங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மேசராசி அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான விஷயம் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் அந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.